தண்ணீரை சேமிக்காவிட்டால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும் அபாயம் ஏற்படும் என்று இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். சர்வதேச தண்ணீர் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 22ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. நீரின்றி அமையாத உலகு என்பது பழமொழி. சமீப காலமாக தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் தண்ணீரின் தேவை அதிகரித்து வருகிறது. ஒரு சொட்டு நீரை கூட மனிதனால் உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் சேமிப்பதற்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் இயற்கை ஆர்வலர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள குளங்கள், ஏரிகள் போன்றவை தூர்வாரப்படாமலும் மராமத்து பணிகளை செய்யாத நிலையில் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைந்துள்ளது. சர்வதேச தண்ணீர் தினத்தை முன்னிட்டு அரசும் மக்களிடம் தண்ணீர் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு நடத்த முன்வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிக அளவு நீர் தேவை கொண்டு வேளாண்மையில் நம்ம சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோகத்துக்கு உள்ள தண்ணீர்களை நாம் மிகவும் சிக்கனமான முறையில் கையாள வேண்டும். மழைநீர் சேகரிப்பு முறைகளை நாம் வெகு அளவில் அனைவரும் மத்தியிலும் பரவலாக செய்ய வேண்டும். இம்மாதிரி முறைகளை நாம் கையாண்டோமானால் நமக்கு தண்ணீர் உள்ள தேவைகள் பற்றாக்குறை ஏற்படாமல் நாம் சமாளிக்கிறதற்கு வழிவகைகள் உள்ளது. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுகளை உருவாக்குவதற்காகத்தான் இந்த உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்படுகிறது. வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை மறுசுழற்சியின் மூலம் சுத்திகரிப்பு செய்து மீண்டும் பயன்படுத்தும் திட்டத்தை அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழிவுநீர் என்பது நிறமற்ற தண்ணீராக மாற்ற முடியும். அது போக மரம், சாதாரண செடி வகைகள் போன்ற ஏராளமானவற்றுக்கு நாம் அதை பயன்படுத்த முடியும். தொழிற்சாலைகளுக்கு 100% அதை மறுசுழற்சி செய்து பயன்படுத்த முடியும். எத்தனையோ கோடி லிட்டர் நீரை நாம் தொழிற்சாலைகளின் பயன்பாட்டிற்காக பயன்படுத்துகிறோம். அதற்கு பதிலாக இதுபோலவே ஒரு அரசாங்கம் ஒரு 100 கோடி ரூபாய், 500 கோடி ரூபாய் என்ற நிதி முதலீட்டில் கழிவுநீர் சுழற்சி நிலையங்களை உருவாக்கி அந்த நீரை தொழிற்சாலைகளுக்கு வழங்குவதற்கு ஆவண செய்யலாம். பசுமையாக இருந்த இடங்கள் தற்போது தண்ணீரின்றி வறட்சி பகுதியாக மாறிவரும் சூழலில் இதே நிலை நீடித்தால் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழகமும் பாலைவனமாக மாறிவிடும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர்.